ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்லி கப்புள் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய ஹீரோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்குங்க. நம்ம ஹீரோயினி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துங்க. இவங்க 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணி மொத ராத்திரிக்கு வந்து உள்ள வராங்க. அப்போ வந்து பார்க்கும்போது தாலி தூக்கி விசாட்றா. என்ன இது விசாட்றா? அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோ கேட்குறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. என் பர்மிஷன் இல்லாம நீ வந்து இந்த இடத்துக்கு நீ இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. எனக்கும் தான். நீ சொன்ன அதே டயலாக் தான் எனக்கும். எனக்கும் வந்து மானம் எல்லாமே ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னது உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? அப்ப எனக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் குடுத்துறியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஓகே. நான் டிவோர்ஸ் குடுத்துறேன் அப்படிங்கிற மாரி 2 பேருமே நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஓகே நான் வந்து தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் கீழ தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் கீழ தூங்கணும்? இது எங்க அப்பா, அம்மா வாங்கி குடுத்த பெட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு இது எங்க அப்பாவ கட்டின வீடு. அப்ப நீ பெட்டும் இதெல்லாம் எடுத்துட்டு வெளிய போறியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் போணும்? அப்படிங்கிற மாதிரி. ஓகே நம்ம 2 பேரும் இங்கேயே படுத்துக்கலாம். ஆனா வந்து உன் கால் நகம் கூட என் மேல படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஹீரோயினி சொல்லிடுறாங்க. அதே தான் உனக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கையில ஒண்ணு காட்டி இது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸ்வெப்பர் ப்ரே அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. நீ என் மேல ஏதாவது கை கால் பட்டுச்சுன்னா வந்து உன்ன சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பில்லோ கடியில வச்சுட்டு தூங்குறாங்க. அதே மாதிரி ஹீரோ ஒண்ணு காட்டி உனக்கும் அதே மாரி தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேமா இது பண்றாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, காலைல தூங்கி எந்திச்சு பார்க்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினி மேல வந்து கை போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனே ஹீரோயினி வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஒரு பேப்பர் ஒண்ணு காட்டுறாங்க. என்ன பேப்பர் இது? அதுக்குள்ள டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணிட்டியா? வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயினி சொல்லிட்டு இருக்காங்க. டிவோர்ஸ் பேப்பர் இல்லடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, டெர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ். அதாவது வாரத்துல 3 நாள் நீயும், வாரத்துல 3 நாள் நானும் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சண்டே யார் செய்றது? அப்படின்னு சொல்றாங்க. சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காயின் போட்டு பார்த்துக்கலாம். யாரு வேலை செய்றதுன்னு சொல்லிட்டு. வீட்ல வந்து கிளீனிங்ல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லாமே நீங்க தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே படிச்சு பார்த்துட்டு சைன் போடுறாங்க. ஹீரோ வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கிற டம்ளர் எடுத்து கீழ கொட்டி விட்டுறாங்க. "என்ன ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா கார்த்திக்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்குறா. அதுக்கு வந்துட்டு, "இல்ல, இல்ல இன்னைக்கு மண்டே. நீ தான் வந்து கிளீனிங் பண்ணணும். எல்லா கிளீனிங்கும் நீ தான் பண்ணியாகணும்." அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க இருக்கிற டஸ்ட்பின்ல இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி போடுறது. அந்த மாரி வந்து சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். பார்க்கவே அவ்வளோ கியூட்டா இருக்குங்க. பாத்ரூம்குள்ள போயிட்டு செல்ல நோண்டிட்டு இருக்கான். வெளிய இருந்துகிட்டு ஹீரோயினி வந்து தட்டிட்டே இருக்காங்க. "கார்த்தி, கார்த்தி வெளிய வா கார்த்தி. எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப நேரம் தட்டி பார்த்தோம் வரலன்னோனே அவ ரெடியாகி கிளம்பிடுறா. அங்க பாரு அழுக மூட பாரு குளிக்காம கூட ஆஃபீஸ் கிளம்பிட்டா. இதெல்லாம் என்னதான் போய் இது பண்றதோ அப்படின்ற மாதிரி வந்து அவனுக்குள்ளேயே சொல்லி சிரிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினி பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீன்னா, ஹீரோ வந்து கிளம்புறாரு. உடனே வந்துட்டு, "என்னது இது ரேபிடோவா? ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா கார்த்திக் ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன். ரேபிடோ வேற இன்னும் வரவே இல்ல. பஸ்ஸும் இன்னும் வரல. என்ன பண்ணதுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வந்துட்டு சீரி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, "ஓகே, ஓகே. நீ மெதுவா, பொறுமையா வா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐய்யய்யோ! இது என்னாவுதோ தெரியல. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி? அவன் கூட்டிட்டு போவான்னு நான் நெனச்சேன் நானு. நான் இப்ப எத்தன மணிக்கு போறது? அப்படின்ற மாதிரி வந்து அவளுடைய ரியாக்ஷன் வந்து சூப்பரா குடுக்குறா. ஹீரோ வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. ஹீரோவுக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துருது. அங்க வந்து டேபிள் மேல வந்து சாப்பாடு இருக்கிறத பார்த்துட்டு, "அப்பா பசிக்குது. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கலாம்." அப்படின்ற மாதிரி வந்து அத தொடுறான். தொட்ட உடனே ஹீரோயினி வந்துடுறாங்க. அவளுடைய இத விடுவாளா? காலைல வேற பைக்ல வேற கூட்டிட்டு போல இல்லைங்களா? அதனால வந்து, "ஐயோ! இது எனக்கு வாங்கிட்டு வந்தது கார்த்திக். உனக்கு வேணா நீங்க சமைச்சுக்கோங்க." அப்படின்னா, "ஏய் இன்னைக்கு உன் டியூட்டி தான்டி. நீ சமைக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான்லாம் சமைக்கல. எனக்கெல்லாம் சமைக்கலாம் தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வாஷ் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சுறான். சமைக்க உடனே அவனுக்கு வந்து நல்ல வாசம் வந்துருது. ஐயய்யோ! ஐயோ! எனக்கு இந்த சாப்பாடு வேற நல்லா இல்லையே! கேட்டா குடுப்பானா, குடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இது பண்றாங்க. "என்ன பசிக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறான். "ஆமா கார்த்திக் பசிக்குது கார்த்திக். இந்த ஃபுட் நல்லாவே இல்ல கார்த்திக். எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நான் நாய்க்கு தான் வச்சிருக்கேன். மீதியானதெல்லாம் நான் நாய்க்கெல்லாம் குடுக்குறதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஐயோ! நாய்க்கு வச்சதுக்குன்றான். நம்ம இந்த சாப்பாட தொடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வந்து அவ மனசுக்குள்ள அந்த மாரி நெனைக்கிறா. வெளியில வந்து ஓப்பனாவே வந்து குடுக்கறதுக்கே எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கு வச்ச சாப்பாடு கூட அவ சாப்பிட ஆரம்பிச்சுடுறா. "கார்த்திக் சூப்பரா இருக்கு கார்த்திக்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே தினமும் நானே சமைச்சு குடுக்கட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நீ சமைச்சு குடுக்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா கேட்கிறா. அப்பனா இதுக்கும் சேர்த்து எனக்கு வந்து ஜிபே பண்ணிடு. வெளியில எவ்வளோ காசு குடுக்குறியோ அத விட எனக்கு டபுள் மடங்கா குடுத்துரு அப்படின்ற மாரி சொல்றான். சொன்ன உடனே ஓகே அப்படின்ற மாரி ஐயோ! அப்படிங்கிற மாரி நைட் வந்து தூங்க போயிடுறாங்க. தூங்குன உடனே பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து வைக்கிறா. எப்படி இருந்தாலே நைட் வந்து என்னதான் கட்டி பிடிச்சுன்னு தூங்க போற. இதுல வேற என்னாத்துக்கு இந்த பெப்பர் இந்த தலகாணி எல்லாம் குறுக்கா அப்படிங்கிற மாரி ஹீரோடைய டைமுங்க 2வது நாளு. ஹீரோயினி சும்மா விடுவாளா? அவங்க வந்து அதே மாதிரி வந்து ஹீரோ என்னென்ன பண்ணாங்களோ எல்லாருடைய சதியும் பண்றா. பைக்ல வந்து பஞ்சர் போட்டு விடுறதுலேருந்து எல்லாமே பண்றாங்க. ஐயோ! இவ டார்ச்சர் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. உடனே ஆஃபீஸுக்கு போனா அவங்களுடைய பாஸ் வந்து ரொம்ப திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. என்னன்னு தெரியல. சரியா நீலாம் ஒர்க்கே பண்ண மாட்டியா? நீலாம் ஒர்க் பண்றதுக்குலாம் லாயக்கே இல்ல அப்படிங்கிற மாதிரி என்னது ஹீரோயினி வந்து இது பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே கார்த்திக் எனக்கு இந்த மைண்ட் வந்து ஒரு மாரி இருக்கு. நான் உனக்கு கேட்டா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது இது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லு, சொல்லி தொல அப்படிங்கிற மாரி வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து சொல்றாரு. கார்த்திக் எனக்கு வந்து சரக்கு அடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரக்கா?
ஏய் என் காதில் வேற ஏதோ விழுந்துச்சு, நீ சரக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சரக்கு தான் அடிக்கலாமா வேணாவா, எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மேலே வந்து உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வந்து பேரண்ட்ஸ்க்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன், உனக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணல அப்படின்னோட. அப்போ நீ ஏதாவது லவ் பண்ணியிருக்க தானே, அந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோனி மறுபடியும் நோண்டி நோண்டி கேட்குறாங்க. ஆமாம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவளை வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன். ஆனால் அவங்க வீட்டுக்கு பயந்துட்டு ஜாதிக்கெல்லாம் இது பண்ணிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு அவங்க வீட்டை சொல்கிற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை தேடி போகலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க. ரொம்ப அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோ பண்ணுற கஷ்டம் எல்லாமே ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருப்பாரு அது. நீங்கள் டைம் இருந்ததுன்னா அந்த வெப் சீரிஸை போய் பாருங்கள். உடனே வந்துட்டு வந்து ஹீரோ கிட்ட நீ யாராவது லவ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கார்த்திக் நான் லவ் பண்ணல, ஆனால் லவ் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு லவ் பண்ண தான் பிடிக்கும், அவங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் சொல்லிட்டு இருக்கா. ஓகே எனக்கு எப்படி இருந்தாலும் டைவர்ஸ் கொடுத்துருவ தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ டைவர்ஸ்ன்றியே அப்போ ஏற்கனவே நீ யாராவது கண்டிப்பாக வந்து யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பையனை வந்து நான் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன், எனக்கு தைரியம் வர மாட்டிருக்கு, அவனை எனக்கு நீ எப்படியோ அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடு ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் கிட்ட கேட்குறாங்க. ஓகே ஓகே உன் லவ்வுக்கு நான் வந்து இது பண்ணுவேன், ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தாங்க இந்த மாதிரி எல்லாம் ரொமான்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஐ கான்டாக்டில் பேசிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாகவும் கொண்டு போகிறாங்க. நைட்டில் வந்து அவங்க நார்மலாக வந்து ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி 2 பேரும் நினச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க. இவ வந்து அழகாக முடிச்சு ரொம்ப சோகமாக இருக்கும்போது இந்த மாதிரி வெப் சீரிஸ் எல்லாம் பாருங்கள். இந்த வெப் சீரிஸ் ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டு ஃப்ரெண்ட்லி கப்புள் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த சீரீஸில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா